என்ன ஆதி, இவ்ளோ நடந்திருக்கு, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஆமா, அங்க என்னதான் நடந்தது? நீ அப்படி எங்க போய் விழுந்த? என் பையன் எங்கேயாவது தடுமாறி விழுந்தா அதுக்கு இவளுங்க தான் காரணமா இருக்கணும். வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. இப்படி எல்லாத்துக்குமே காரணம் நாங்க தானே முடிவு பண்ணிட்டா. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களால தெரிஞ்சுக்கவே முடியாம போயிடும் மேடம். அதனால எங்க மேல சந்தேகப்படுறதை விட்டுட்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க பாருங்க. போதும்டி. நான் மட்டும் என் பையன் பக்கத்துல இருந்திருந்தா அவனுக்கு அடிப்படை விட்டுருப்பனா? சின்ன வயசுல இருந்து நான் இவனை பொத்தி பொத்தி வளர்த்தேன். இவனை இப்படி பண்ணி நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. அம்மா, அவங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. இப்போவாவது நீ புரிஞ்சுக்கோ. என்னதான் இருந்தாலும் பெத்தவ கூட இருக்கிற மாதிரி ஒரு புள்ளைக்கு பாதுகாப்பு இருக்காது. அத மனசுல வச்சுக்கோ. என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவளுங்க எனக்கு பதில் சொல்லுவாளுங்களா? இல்ல என் புள்ளையதான் எனக்கு திருப்பி தருவாங்களா? அவங்க மட்டும் இல்ல, நானும் தான் கூட போனேன். என் தம்பி நான் பாத்துக்க மாட்டேனா? நீங்க வந்தா பாத்துக்கணுமா என்ன? நீ பாத்துக்கிட்ட லட்சணம் தான் இதோ தெரிஞ்சு போச்சே. இவனுக்கு அடிபடுற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? குடிச்சிட்டு போதையில இருந்திருப்ப. பேச வந்துட்டான் பெருசா. சும்மா இருக்க கொஞ்ச நேரம். என் தம்பி அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அழுதன்னு எனக்கு தாமா தெரியும். சும்மா போதைக்கு தான் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காதம்மா. ஏண்டா, நீ அங்க உட்கார்ந்து அழுததாலதான் என் பையன் உயிர் பழிச்சு வந்திருக்கானா? என்ன கூட்டிட்டு போன இடத்துல குடும்பத்துக்கு மூத்தவனா இருந்து பொறுப்பா இவனை கூட்டிட்டு வர தெரியல உனக்கு? பெருசா பேச வந்துட்ட. ஐயோ இல்லத்த, இவரு ஆதி தம்பி இல்லாம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்க எல்லாருமே பதறி போயிட்டோம் அத்த. அது மட்டும் இல்ல, இங்க நிக்கிறாளே மகிழினி கூட கோயிலுக்கு போயிட்டு அவ கால்ல காயாகிற வரைக்கும் முட்டி போட்டு நடந்து சாமி கிட்ட வேண்டி இருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அப்படியே தெரிஞ்சாலும் மத்தவங்க காட்டுற அக்கறை நீங்க தான் மதிக்கவே மாட்டீங்களே. ஆமா, இவ்வளவு நடந்திருக்கு, யாருமே எதுவுமே சொல்லல. சரி, இப்ப அண்ணனோட உடம்பு எப்படி சரியாச்சுனாச்சு சொல்லுங்க. அதான் அகிலன நான் சொன்னார்ல, மகிழினியோட வேண்டுதல் தான் ஆதியை காப்பாத்துச்சு. டாக்டரே ஆதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அதான் நடந்துச்சு. அப்படி உனக்கு என்னதானே ஆச்சு? எங்க போய் கீழே விழுந்த நீ? எனக்கு எதுவுமே தெரியல நந்திதா. நான் வியூ பாயிண்ட்ல வேடிக்கை பார்க்கும்போது அங்கதான் தவறி விழுந்திருக்கேன். ஆனா என்ன நடந்தது, நான் எப்படி அங்க விழுந்தேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. என்ன சொல்ற? வியூ பாயிண்ட்னா அங்க பெரிய பள்ளமா இருக்குமே, அங்கேயா நீ விழுந்த? என்னால நம்பவே முடியலையே. பெரிய பள்ளம் தான்க்கா. ஆனா தேங்க் காட் எப்படியோ பொழைச்சிட்டேன். போதும் போதும், இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். என் புள்ளைக்கு நடந்தது கேட்கும் போது எனக்கு மயக்கம் வந்துரும் போல இருக்கு. இப்பவாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியாம என் புள்ளைய ஊருக்கு கூட்டிட்டு போய் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த வீடு ஏன் கண்ட்ரோல்ல இருந்த வரைக்கும் எல்லாமே நல்லபடியா ஒழுங்காதான் நடந்துட்டு இருந்தது. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நடந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியல. இவனுக்கு நடந்த கல்யாணத்துல இருந்து ஏற்காட்டுல நடந்த அசம்பாவிதம் வரைக்கும் எல்லாமே மர்மமாவே இருக்கு. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க நீங்க 2 பேரும் தான். உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கு. அம்மா, எதுக்குமா அவங்களே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீ சும்மா ராதி, உனக்கு எதுவும் தெரியாது. இந்த வீட்டுல 2 நாளா விளக்கு எரியாம இருந்திருக்கு. நான் வெளிய போனதுல இருந்து இந்த வீடு வீடாவே இல்ல. இப்படி இருந்தா வீட்டை விட்டு வெளியில போறவங்க எப்படி நல்லபடியா திருப்பி வருவாங்க சொல்லு? இப்படிதான் ஏதாவது நடக்கும். பவானி, இங்க வா. ஏற்காடு போனதுல என் பிள்ளைக்கு நிறைய திருஷ்டி பட்டிருக்கு. நீ போய் ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரமா? இன்னைக்கு
நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். சரிங்கம்மா. ம். மேடம் அப்ப நான் கிளம்புறேன் மேடம். ம், சரி. ஆதி சார் உடம்பு பார்த்துக்கங்க. நான் வரேன் மேடம்.